இதை பிரிட்ஜு கட்டுறேன் மழை தண்ணியிலேருந்து இன்னமும் அதை சீர் பண்ண பாட காணும். எத்தனை வருஷம் இது? நான் வந்து இங்கே கல்யாணம் பண்ணி வந்து 17 வருஷம், இந்த 17 வருஷமாக இந்த பிரிட்ஜு இப்படி தான் கிடக்குது. என்ன மாதிரியா வயசானவங்க, இன்னும் வயசானவங்கெல்லாம் வேலைக்கு போகணும் வரணும், அதை வச்சு தான் பழப்பு நடக்குது. இந்த பிரிட்ஜு கட்டுறேன்னுட்டு இன்னும் கட்டாத, இதுக்கு சரியான வழி கொடுக்காத எல்லாரும் அவஸ்தைப்படுறோம். நாங்கள்லாம் வயசானவங்க, எத்தனை பேர் இப்படி போகிறதுக்கு வரத்துக்கு நாங்கள் அவஸ்தைப்படுறது எங்களுக்கு தான் தெரியும். இது மழை வந்து லேடிஸ் நம்ம இங்கே உழுந்து வரனாங்க, யாரில் நானும் ஒருத்தி உழுந்துட்டேன். இங்கே எதனா ஒன்று ஆகி போச்சுன்னா கவர்மெண்ட் எங்களுக்கு எதனா கொடுக்குமா? என்ன செய்யும்? எதுவுமே செய்யாது. என் சந்ததி வந்த பிறகு தான் இன்னும் முடிப்பாங்க போல இருக்கு. அந்த மாதிரி இருக்குது இந்த பாலம். தண்ணி நின்று கிடக்குது, அதுக்கப்புறம் பல நோய் கிடக்குறாங்க. இதே பிரச்சனை தான் முடியும். எங்கன்னா ஒரு சீர் எடுத்தா தானே, அப்புறம் ஆட்சியிலேருந்து என்ன பண்ணுறாங்க உட்காந்துட்டு. வியாசர்பாடி அம்பேத்கர் கல்லூரி நெடுஞ்சாலை அமைந்திருக்கும் இந்த கணேசபுரம் சுரங்கப்பாதைதான் வடசென்னையின் பிரதான நுழைவாயில். வியாசர்வாடி, கொளத்தூர், மாதவரம், கொடுங்கையூர், கண்ணதாசன் நகர், மகாகவி பாரதியார் நகர், மூலக்கடை என பல்வேறு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பொதுமக்களுக்கு பிரதான வழியாகவும் முக்கியமான சுரங்கப்பாதையாகவும் இந்த கணேசபுரம் பாலமே அமைந்திருக்கிறது. ஒவ்வொரு மழையின் போதும் கணேசபுரம் சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியிருப்பதும் அதனால் பாதையை கடக்க முடியாமல் தவிப்பதும் தொடர்கதையாகி வருகிறது. பொதுமக்களின் நீண்டகால போராட்டத்திற்கு பின் அப்பகுதியில் மேம்பாலம் அமைக்க முடிவு செய்த தமிழக அரசும் சென்னை மாநகராட்சியும் அதற்காக 226 கோடி ரூபாய் நிதியையும் ஒதுக்கியது. 2022ஆம் ஆண்டு பணிகள் தொடங்கப்பட்ட நிலையில் அடுத்த 18 மாதங்களில் மேம்பாலம் கட்டி முடிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. ஆனால் ஆமை வேகத்தில் நடைபெற்று வரும் பணிகள் அப்பகுதி பொதுமக்களுக்கு சிரமத்தை ஏற்படுத்துவதோடு அச்சாலையில் கடை வைத்திருக்கும் வணிகர்களின் ஒட்டுமொத்த வாழ்வாதாரத்தையும் கேள்விக்குறியாக்கியிருக்கிறது. நீங்களே பாருங்க, இது இன்னும் ஒரு வருஷத்துல இது முடிகிற வேலையா? இதெல்லாம் ஒரு வருஷத்துல முடியுமா? ஆனா வந்து இது ஒரு வருஷத்துல முடியும்ன்ட்டு சொல்லிட்டு போய்க்கிறாரு. யாரு? நம்ம முதல்வர் தான் வந்து சொல்லிட்டு போய்க்கிறார். இது ஒரு வருஷத்துல முடியுமா? இது எவ்வளோ ஸ்லோவா தெரியுமாங்க? ஆமையோட ரொம்ப ஸ்லோவா எடுக்கிறாங்க வேலையை ரொம்ப செய்யறதே கிடையாது யாருமே. இங்கே யாருமே பாருங்க, இவ்வளோ நேரம் ஆகுது, யாருன்னா வந்திருக்காங்களா? மணி என்ன ஆகுது? இந்த மாதிரி இவ்வளோ ஸ்லோவாக செஞ்சால் எப்போ முடிப்பாங்க? எத்தனை வருஷம் ஆகும்? எத்தனை லேடிஸ் வருவாங்க? இப்போ லேடிஸாக மழை வந்து எத்தனை லேடிஸ் நம்ம இங்கே உழுந்து வரனாங்க, யாரில் நானும் ஒருத்தி உழுந்துட்டேன். இங்கே அந்த மாதிரி இருக்குது. எதனா ஒன்று ஆகி போச்சுன்னா கவர்மெண்ட் எங்களுக்கு எதனா கொடுக்குமா? என்ன செய்யும்? எதுவுமே செய்யாது. ஒருத்தவங்க எல்லாருமே பழி போட்டுப்பாங்க. இவங்க அவங்க மேலே பழி போட்டுப்பாங்க, அவங்க இவங்க மேலே பழி போட்டுப்பாங்க. ஆனால் மக்களுக்கு எதுக்கும் செய்கிற மாதிரி தெரியல. நிறைய பேர் போகிறதுக்கு வரத்துக்கு வழி இல்லாத என்ன மாதிரியா வயசானவங்க, இன்னும் வயசானவங்கெல்லாம் வேலைக்கு போகணும் வரணும், அதை வச்சு தான் பழப்பு நடக்குது. இந்த பிரிட்ஜு கட்டுறேன்னுட்டு இன்னும் கட்டாத, இதுக்கு சரியான வழி கொடுக்காத எல்லாரும் அவஸ்தைப்படுறோம். நாங்கள்லாம் வயசானவங்க, எத்தனை பேர் இப்படி போகிறதுக்கு வரத்துக்கு நாங்கள் அவஸ்தைப்படுறது எங்களுக்கு தான் தெரியும். எப்போ கட்டி முடிப்பாங்க தெரியல. இன்னும் 3 வருஷம் ஆகுமா 4 வருஷம் ஆகுமா? இதோ முடியுது அதோ முடியுதுன்னு இதான் சொல்லிங்கிறாங்க. எங்கன்னா வேலை நடக்குதா பார்த்தீங்களா? ஏன்னா வேலை நடக்குதா பாரு, எதையோ ஒரு இடத்துல வேலை நடக்குது, அவள் தான். நிரந்தர வேலை கிடையாது. நிரந்தரமாக ஏன்னா வேலை செய்கிறாங்களா பாரு. முன்ன வந்து முதலமைச்சரே வந்து இன்னும் ஒரு 6 மாதத்தில் முடிஞ்சிடுன்னாரு. அந்த பக்கம் முடியல, இந்த பக்கமே இன்னும் கையை வைக்கல. அப்புறம் எங்கே இந்த 6 மாதத்தில் முடியும்? மேம்பாலத்திற்கான பணிகள் தொடங்கிய பின் அப்பாதை அடைக்கப்பட்டிருப்பதால் கணேசபுரம் பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வருகின்றனர். பள்ளி கல்லூரி செல்வோர், பணிக்கு செல்வோர், அவசர தேவைகளுக்காக மருத்துவமனை செல்வோர் என பலரும் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி செல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இந்த மேம்பாலம் பணி வந்து ரொம்ப ஆம வேகத்தில் நடக்கிறதுனால எங்களால் ஆட்டோ டிரைவருங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். அது இல்லாமல் பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு ஆட்டோ 2 வீலர் போகிற மாதிரியாவது ஒரு வழியை பண்ணி கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். அதுவும் பண்ணலை. அதால் இந்த டவுட்டுன்னு போகிறவங்கலாம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ரொம்ப சுற்றின்னு போகிறதாகுது. என் சந்ததி வந்த பிறகு தான் இன்னும் முடிப்பாங்க போல இருக்குது. அந்த மாதிரி இருக்குது இந்த பாலம். ஆமாம் வேகம், ரொம்ப ஆமாம் வேகம். இதனால பிரச்சனை எல்லாரும் உயிராங்க. பாக்கியே ஏன் உயிராங்கன்னா களிமண் ஃபுல்லாக ஆளுங்க பொம்பளைங்க வயசானவங்களாம் உயிராங்க. கீழே ஆளுங்க வருதில்லை வேலைக்கு. ஜனம் அதிகமாக இருந்தால் வேலை கடகடன்னு ஆகும். 10 பேர் 5 பேர் வரானுங்கப்பா வேலைக்கு. இதை பிரிட்ஜு கட்டுறேன் மழை தண்ணியிலேருந்து இன்னமும் அதை சீர் பண்ண பாட காணும். எத்தனை வருஷம் இது? நான் வந்து இங்கே கல்யாணம் பண்ணி வந்து 17 வருஷம், இந்த 17 வருஷமாக இந்த பிரிட்ஜு இப்படி தான் கிடக்குது. தண்ணி நின்று கிடக்குது, அதுக்கப்புறம் பல நோய் கிடக்குறாங்க. இதே பிரச்சனை தான் முடியும். எங்கன்னா ஒரு சீர் எடுத்தா தானே, அப்புறம் ஆட்சியிலேருந்து என்ன பண்ணுறாங்க உட்காந்துட்டு. இதை மெயினாக செஞ்சால் நம்ம இல்லையா? நடம்போட பார்க்கறதுக்கு எங்கன்னா கட்சிக்கார வந்தால் மட்டும்தான் அதை க்ளீன் பண்ணுறாங்க. மற்றபடி அப்படியே தான் கிடக்குது. அப்போ இது எதுக்கு செய்யணும்?
மேம்பாலம் அமைப்பதற்காக பணிகள் தொடங்கி 3 ஆண்டுகள் கடந்தும் 50% பணிகள் கூட நிறைவடையாமல் இருப்பது மாநகராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தையே வெளிப்படுத்துவதாக அப்பகுதி மக்கள் தங்களின் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். இது தொடர்பாக சென்னை மாநகராட்சி நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு கேட்டபோது, நிலம் கையகப்படுத்தும் பணிகளில் ஏற்பட்ட சுணக்கமே காலதாமதத்திற்கு காரணம் எனவும், பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு விரைவில் மேம்பாலத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் எனவும் உறுதியளித்துள்ளனர். 200 கோடி மதிப்பீட்டில் கடந்த 2022ஆம் ஆண்டு தமிழ்நாட்டோடைய துணை முதலமைச்சர் கணேசபுரம் மேம்பாலத்தை தொடங்க வைக்கிறதுக்கான பணியும் பண்ணாங்க. 2 ஆண்டுகளில் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும்னு சொன்னாங்க. ஆனால் பணி தொடங்கி 2.5 வருஷம் ஆகியும் 50% வேலை கூட இன்னும் முடிவு இல்லை. மழை காலங்களில் இந்த பகுதியாக செல்லக்கூடிய மக்கள், பொதுமக்கள், மாற்றுத்திறனாளிகள், மகளிர், கர்ப்பிணி பெண்கள் என பல சிரமத்திற்கு உள்ளாகிறாங்க. குறிப்பாக அந்த பள்ளி மாணவர்கள் இந்த பாதையை கடந்து செல்லும் போது அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தியிருப்பதாக தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த மேம்பால பணியை துரிதப்படுத்த வேண்டும். கூடிய விரைவில் இவர்களுடைய பயன்பாட்டிற்கு இந்த கணேசபுரம் மேம்பாலம் வர வேண்டும் என்பதே இவர்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருக்குது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் தாமோதரனுடன் செய்தியாளர் இரா பாவேந்தர்.